இப்போது உள்ள இளைய தலைமுறையினருக்கு அந்த திருமணம்ங்கிறது திருமண தடைங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட மெயின் எதிர்பார்ப்பே நல்ல வழியில் திருமணம் ஆக வேண்டியதான். நிறைய அந்த ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் காரணத்தினால அந்த திருமண தடைங்கிறது அதிகரிக்கிறது. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் வீட்டு குடையம்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ல் மறைஞ்சிட்டா சிலருக்கு இல்லறத்தில் நாட்டம் இல்லாமல் போகும். அப்படிப்பட்டவங்களை கூட விட்டுடலாம். 7ஆம் அதிபதி புதனுடன் சேர்ந்திருக்க மாமனார் வழியில் அலையன்ஸ் வரும், திருமணம் நடக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி ராகு அல்லது கேதுவுடன் சேர அவங்களுக்கு கெட்ட சகவாசம் இருக்கிறது. ஆமாம். இது அந்த பாவகிரகங்கள் இந்த கெட்ட சகவாசம் நாட்டமின்மை இதை கொடுக்குறாங்க. பட் லக்னத்தில் ராகு கேது அல்லது 2ஆம் வீட்டில் ராகு இருந்தால் திருமண தடை பாரத மாதிரி கட்டாயிரும்.